இன்னைக்கு நம்ம ஜெபத்தை பத்தி பார்க்கலாம். சரியா? ஜெபம் ஆக்சுவலா எதுக்கு ஜெபம் பண்ணணும், யார்கிட்ட ஜெபம் பண்ணணும், ஜெபிக்கிறனால வர யூஸ் என்ன, எல்லாருடைய ஜெபமும் கேட்கப்படுமா, எப்படி இருந்து நம்ம ஜெபிக்கணும், யாருடைய ஜெபம் கேட்கப்படாது, எந்த ஜெபம் ஏவனுக்கு பிரியவில்லை, இப்போ அதுவும் இந்த கடைசி காலத்துல எப்படி நம்ம இருந்து ஜெபிக்கணும், எதுக்காக ஜெபிக்கணும், இதுதான் அந்த ஜெபத்தை பத்தி நம்ம பார்க்கலாம். சரியா? ஹல்லேலூயா. அதில் குறிப்பா மெயினா முக்கியமான விஷயம் நான் ஃபர்ஸ்டே சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் டைம் இருந்ததுன்னா மற்ற எல்லாத்தையும் கூட சொன்ன எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கலாம். சரியா? இது 30வது வசனம் என்ன சொல்லுது? நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலை நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன் அப்படின்ட்டு வசனம் சொல்லுது. இல்லையா? திறப்புல இந்த முன்னாடி யாராச்சும் நின்றுருக்காங்கன்னா 106 சங்கீதம் 23வது வசனம் சொல்லுது, மோசே நின்னா ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலிலே நின்றான் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். அதாவது அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு. ஓகே, அந்த தன்மையை புரிஞ்சுக்கோங்க. தேவனுடைய கோபத்தை ஆற்ற முடியுமானா அது ஆக்சுவலா ஒருத்தராலையும் முடியாது. ஆனா அவர் அப்பேற்பட்ட தன்மை உள்ள ஒரு மனுஷனை வந்து தேடுறார். எதுக்கு? தேசத்தை அழிக்காதபடிக்கு. தலைவலியா அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். வசனம் அப்படிதான் ஸ்டார்ட் ஆகுது. 106 23 வசனம் குறிப்பெடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ஓகேவா? அப்போ அவர் எதிர்பார்க்கிற விஷயம் அதுதான். ஓகே, அவருடைய கோபத்தை ஆற்றும் பொருட்டா வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கிறவங்கள திறப்பில் நிற்கிறது. அதனோட டீட்டெயில் இன்னும் பின்னாடி கூட சொல்றோம். ஓகேவா? ஏன்னா கோபம்னா என்னென்ன வசனத்துல உதாரணமா எப்படி கொடுத்துருக்குன்னா, இப்போ அதை வந்து அவருடைய அக்னியின் கோபம் அப்படின்ட்டு, அக்னி ஆகிய கோபம் அப்படின்ட்டு, அக்னியில புடமிடுதல், இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகேவா? திறப்பின் வாயிலாம் இப்போ மோசே வந்து நின்னார் இல்லையா? ஓகே, அதுவும் என்ன அவருடைய கோபத்தை ஆற்றுற மாதிரி ஒரு மனுஷனை வந்து தேடுறாருன்னு பார்க்கலாம். மோசே எப்படி அவருடைய கோபத்தை ஆற்றினார்னா யாத்திராகமம் 32வது அதிகாரத்துல சொல்லியிருக்கு. ஓகே, அவர் அந்த வசனம் ஆரம்பிக்கும் போது மோசே மலையில இருந்து இறங்கி வர தாமதித்து இருக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோன் இடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசைக்கு என்ன சம்பவித்ததோ அறியும், அதனால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதாவது இவங்களுக்கு என்ன, இவங்க ப்ராப்ளம் என்னன்னா, இது வந்து நிறைய மனுஷங்களுக்கு உள்ள ப்ராப்ளம். ஓகே, ஒருத்தர் யாராச்சும் அவங்க வழி நடத்துறவங்க இருந்துகிட்டே இருக்கணும், அவங்க சொல்றதன்படி கேட்டு நடக்கிற அவங்களால இருப்பாங்க. அது நிறைய பிள்ளைகளும் இருக்காங்க. ஓகே, அப்படி இருக்காங்க. ஏதாவது ஒருத்தரோட சார்ந்துதான் அவங்களால இருக்க முடியும். ஒரு தனியா வந்து அவங்களால நிற்க முடியாது. தனியா நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கும். அது 40 50 60 வயசு ஆனவங்களே ஓகே, ஒரு இடத்துல எப்படி வந்து இது பண்ணி சர்வே பண்ணிக்கணும், இல்லை இந்த இடத்துல எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற அந்த தன்மை தெரியாமலே இருக்காங்க. அதுவும் இந்த காலத்து ஜென்ரேஷன் ரொம்ப ஓகே, இந்த மொபைல் மீடியாக்கெல்லாம் பார்த்து தங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு எது வேணா சாதிக்கலாம் நினைக்கிறாங்க. ஆனா இப்போ ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் இருக்கோ, ஒரு சென்சஸ்க்கோ எதுக்கோ வராங்க, ஏதோ ஒரு சில கொஸ்டின் கேட்டால் இவங்களுக்கு வந்து அது கரெக்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணவே தெரிய மாட்டேங்குது. திடீர்னு ஒரு சூழ்நிலை, இடி மின்னல், ஏதோ இந்த மாதிரி வெள்ளப்பக்கம் இந்த மாதிரி ஏதாச்சும் வந்தாலும் வந்து இதுக்கு என்ன பண்ணணும், யார்கிட்ட ஹெல்ப் கேட்கணும், அக்கம் பக்கவங்க இருக்கிறவங்கள்ட்ட எப்படி பேசணும், ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. தலைவலியா? ஓகேவா? அதே மாதிரி ஏன்னா இவங்கெல்லாம் ஒருத்தரோட சார்ந்தே வந்து பழகிட்டாங்க. ஓகேவா? பிள்ளைங்க மொபைல் மீடியா, அது கூட பெரியவங்களும் இந்த மாதிரி ஒன்று ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கூட, ஒய்ஃப் ஹஸ்பண்டோட, இல்லை பெற்றோர் பிள்ளைகளோட இப்படி சார்ந்து பழகிட்டாங்க. இந்த இடத்துலையும் இப்படிதான். இவங்களுக்கு என்ன, மோசே சொன்ன மாதிரி கேட்டு வந்தாங்க. இதுக்கு அடுத்து வந்து இவங்களுக்கு வந்து மூவ் பண்ண முடியல. இவங்களுக்கு மேல இருக்கிறது யாரு? ஆரோன். அவங்கள்ட்ட என்ன சொல்றாங்க? எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா இவங்களுடைய அந்த குணாதிசயத்தை பாருங்க. 20வது அதிகாரத்துல அவர் கற்பனைகள் கொடுத்துட்டார். 2வது ஒரு விக்கிரகத்தையும் சொரூபத்தையும் எதையும் உண்டாக்க வேண்டாம்னு சொல்லிட்டு 3வது அடுத்த வசனத்துல சொல்லுவாரு, ஏன்னா அதை வணங்கவோ நமஸ்கரிக்கவோ வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாரு. ஓகேவா? 2 3 இல்லைன்னா 3 நாள்ல. சரியா? அப்போ அது கூட மறந்துட்டு இவங்களுக்கு ஒரு ஆள் வேணும். ஓகேவா? கானானுக்கு கூப்பிட்டு போறதுக்கு மோசையை காணும். மோசை வந்து அது விஷயமா தான் வந்து தேவனை நோக்கி, தேவனுக்கும் அவரும் வந்து முகமுகமா பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அப்போ இவர் இறங்கி வர தாமதம் ஆகும்போது இந்த ஜனங்க எல்லாம் ஆரோனை நோக்கி கேட்கிறாங்க. ஆரோன் ஒரு பொன்னாபரணங்கள்லாம் எடுத்து போடுறாரு, பொன் கண் குட்டி உண்டாக்குது. அப்போ தேவனு என்ன பண்றாரு? தேவனுக்கு கோபம் வருது. 7வது வசனம், அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போய் எகிப்து தேசத்திலிருந்து நீ நடத்தி கொண்டு வந்த ஜனங்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவர்கள் நான் நிறுத்த வழியை அவர்கள் சீக்கிரமாய் விட்டு விலகினார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு கன்றுக்குட்டியை
பிரார்த்தித்து அதை பணிந்து கொண்டு அதற்கு பலியிட்டு இஸ்ரவேலரே உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்று சொன்னார்கள் என்றார். பின்னும் கர்த்தர் மோசையை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் அப்படின்ட்டு. இதுல இன்னொரு விஷயம், 5வது வசனத்துல கடைசி பகுதி, கண்ணுக்குட்டியை உண்டாக்கி ஒரு பலிபீடத்தையும் கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினார்கள். ஆக்சுவலா நான் உணர்றது அந்த ஜனங்க எப்படி இருக்காங்க, எப்படி யோனாவை அனுப்பும்போது அந்த ஜனங்க இருந்தாங்களோ அதே மாதிரி தான் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களா இருக்காங்க. என்ன இப்படி சொல்றீங்கன்னா, அவர் தான் கட்டளை கொடுத்தாரு, தேவன் தான் அவருடைய சத்தத்தெல்லாம் கேட்டாங்களே இந்த ஜனங்க, அப்புறம் எப்படி இப்படி சொல்றீங்கன்னா அவங்களுக்கு ஒரு உணர்வு இல்லை. ஹல்லேலூயா. தேவனுடைய தன்மையை அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. ஓகே, இவங்களுக்கு வழி நடத்த ஒரு ஆள் வேணும், இவங்களுக்கு நன்மை செய்ய ஒரு ஆள் வேணும், இவங்கள வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் புரிஞ்சுட்டு செய்யறதுக்கு. இப்போ நம்ம வீட்டில் தகப்பன் இல்லை யாராச்சும் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க, இல்லை மினிஸ்ட்ரி அந்த மாதிரி ஸ்பான்சர்ஸ், மினிஸ்ட்ரிஸ் இல்லை ஒர்க்கு நிறைய இது ஒர்க்குன்னு பார்த்தா நம்ம பாஸ் சம்பளம் கொடுத்து நம்மளை கவனிக்கிறவங்க, இந்த மாதிரி நம்மளை பேம்பர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு ஒருத்தங்க வேணும். இப்படி தான் இருந்தாங்க. தேவன்கிற அந்த இதுவே அந்த அறிவே அவங்களுக்கு இருந்துன்னா கண்ணுக்குட்டி உண்டாக்கி இருக்க மாட்டாங்க தானே. இப்போ நமக்கு நார்மலா ஒருத்தங்க கிட்ட அன்பு காட்டுறோம்னா அவங்க சொல்றது தானாவே கீழ்ப்படுகிறதுக்கு அந்த சுபாவமே நமக்கு கற்பிக்கும். இதுதான் அன்பினுடைய தன்மை. ஒருத்தங்க நிஜமாவே அன்பு காமிச்சோம்னா அவங்களுக்கு பிடிக்கிறது, அவங்க சொல்ல சொல்ல அதை ஏதோ ஒண்ணு ஓகே, ஏதோ ஒரு பொருளோ ஏதோ ஒண்ணு வச்சுக்கோங்களேன், அதை நாமள அறியாமலே நமக்குள்ள அந்த உணர்வு அந்த அன்பினுடைய விஷயத்தை சொல்றோம். ஓகே, அந்த அன்பு நம்மள அந்த பொருளை விரும்ப செய்யும். ஓகே, இது டிஃபால்ட். அதே மாதிரி அவங்க சொல்றதை கீழ்ப்படிய செய்யும். இவங்களுக்கு அந்த எதுவுமே இல்லை பாருங்க. அவங்க தானா அவங்களுக்கு ஒருத்தர் வேணும், மோசை இல்லாதனால சரி ஆரோனை போட்டு நீ ஒன்று ஏற்பாடு பண்ணுன்னு சொல்லி. அவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்க, விக்கிரக வழிபாடுல தேவனை விட்டு பின் சென்று இப்படிதான் இருந்தாங்க இல்லையா. திரும்பவும் அவங்க கூக்குரல்ல கேட்டுதான் மோசைங்கிற ஒரு மனுஷனை உருவாக்கி அவர் அனுப்புறாங்க, எகிப்துல இருந்து கொண்டு வராங்க. திரும்பவும் அவங்க சுபாவமே என்ன ஆகுது, 10 வாதைகள் மூலியமா பெரிய அற்புதத்தை செஞ்சாரு. அப்போ செங்கடலை பிறந்தாரு, பார்வோன் அவங்க கூட்டத்தெல்லாம் அடிச்சாரு, இதெல்லாம் பார்த்தாங்க. ஓகே, மேக ஸ்தம்பத்துல அக்னி ஸ்தம்பத்தினாலே அவங்க கூட்டிட்டு வராரு தேவன். இது எல்லாம் பார்த்தும் இவங்களுக்கு ஏன்னா சிம்பிளா சொன்னா அந்த உணர்வு இல்லை, தேவனுடைய அந்த தன்மை இல்லவே இல்லை, அவருடைய அந்த அன்பினுடைய புரிஞ்சுக்கிறது இல்லவே இல்லை. இன்னைக்கு எது இதை பார்க்கணும்னா இப்படிதான் நம்ம எல்லாரும் இருக்கோம். ஓகே ஜனங்கள். ஓகே, அதுக்குதான் அந்த எசேக்கியேல் 22:30 பார்த்தோம். என்ன, அவர் நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பினை நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடினாரு. அதுக்கு அடுத்த வார்த்தை தான் ரொம்ப மோசமான விஷயம், ஒருவனையும் காணையும் அப்படின்னு. அதாவது அவரை புரிஞ்சுக்கிட்டு ஓகேவா, இப்போ மோசை மாதிரி ஒருத்தனை இப்போ நம்ம பார்க்கறோம். ஓகேவா, அந்த இதுல இருக்கவங்க பார்க்கவே இல்லை. இப்போ ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் பாருங்களேன், அந்த தேவ சிந்தை பரலோக தரிசனத்தோட அவர் மாதிரி அந்த சிந்தைக்கு உட்பட்டு நடக்கிறவங்க பின்னாடி தான் இந்த பைபிள் அப்படியே போய்கிட்டே இருக்கும். ஆதி ஆகமத்துல இருந்து ஆதாம்ல இருந்து, ஆதாம் கீழ்ப்படியாதவன அவனை விட்டு வந்துடும். ஓகே, அதுக்கடுத்து அவங்க பையன் ஆபேல் வரும், ஆபேலுடைய அடுத்து அதுக்கடுத்து நோவா, ஆபிரகாம், இப்படி யார் தேவனை கீழ்ப்படிச்சா அந்த சிந்தையில இருக்காங்களோ அப்படியே தான் ஓகே. ஒருத்தவன் இல்லாத உடனே தீர்க்கதரிசிகளை எழுதின அந்த இதெல்லாம் நிறுவனம்லாம் இருக்கு இல்லையா. அதுக்கடுத்து தான் கிறிஸ்தியேஸ்வரர். அதுக்கப்புறமா யாரு பேதுரு தானே அவர் தானே என்ன சொல்றது பிஷப் மாதிரி இல்லையா. அவர் தான் இந்த கல்லின் மேல் சபையை கட்டணும். ஆனா அவரும் ஒரு இடத்துல இருக்கார், பவுல் அப்படியே வர. ஓகே, கடைசியில யோவான் தான் முடிக்கப்படுது. யோவானை எப்படி அவருக்கு அப்ரிசியேஷனா யோவான் எழுதின அந்த சுவிசேஷத்தை பார்க்கும்போது கிறிஸ்து இயேசு என்ன யோசிக்கிறாருங்கிறத இதுல பதிவு பண்ணுவார். ஓகே, நிறைய வசனத்துல இருக்கும். இப்போ அவருக்கு தன்னை காட்டி கொடுக்கிறவன் இன்னார் என்று அவர் அறிந்தபடியினால் இப்படி அவர் சொன்னாருன்னு. ஓகேவா, அதே மாதிரி அந்த ஜனங்களுக்கு அப்பெல்லாம் இது கொடுக்கும் போதும் அவனை குறிப்பை சோதிக்கும்படி இவர் இப்படி செய்ய போறாரு தெரிஞ்சுதான் இவர் இது பண்றாரு சொல்லி வசனத்துல அவர் கூட அவர் யோசிக்கிற அந்த இது யோவானுக்கு இருக்கும். அதனாலதான் கடைசி காலம் பூமி முடிகிற வரைக்கும் உள்ள வசனம் அவர் கையில கொடுத்து முடிச்சிட்டாரு. ஓகேவா, சரி. அவர் இப்படிதான் ஒரு மனுஷனை எதிர்பார்க்கிறார். ஒரு மனுஷனை சொல்லாம உங்களையும் என்னையும் இப்படி இருக்கும்படியாதான் அடைச்சிருக்கார். இதைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கார். இதைத்தான் சபை ஒரு லட்சியமா ஒரு பயணமா வச்சு இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம போகணும். ஓகே,
சரி, நம்ம இன்னைக்கு ஜெபத்தை பத்தி பார்க்கிறோம். மெயினா இது அப்போ எப்படிப்பட்ட மோசே கூட எப்படி இருந்து ஜெபிக்கணும் நம்ம பார்த்துக்கிட்டு யார் எப்படி என்ன என்று பார்க்க போறோம். சரியா? இப்போ இந்த இடத்துல பாருங்க, அவங்க ஏன் அவங்க வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் கிடையாது. அவங்க இவங்க தேவனை தெரிஞ்சிருந்தா இங்க கர்த்தருக்கு பண்டிகைன்னு வந்திருக்காரு. அவருடைய தன்மை எல்லாம் தெரியுது, ஆனா அந்த உணர்வு இல்லை. ஓகேயா? கர்த்தருக்கு பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அறியாம இது பண்றாங்க. ஆரோனா உடன்படுறான் பாருங்களேன். தேவனும் மோசே தரிசிக்கிறாரு. ஓகேவா? அந்த ஊழியத்தினுடைய ஒரு பகுதி ஆரோன்ட்ட பிரிச்சு கொடுக்குறாங்க தேவனை. ஆனாலும் ஆரோனுக்கும் தெரியல. மோசே கேட்கும்போது இவர் சொல்றார், ஜனங்க என்ன இப்படி செய்ய வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவங்களுக்கு தெரியல, தெய்வ தன்மை தெரியல. இதே தான் 100% இப்படியே தான் உலக ஜனங்கள் நீங்களும் நானும் இருக்கும். ஓகேவா? அப்போ அதுல இப்போ மோசையும் அதுல ஒருத்தர் தான். ஆனா அவர் மட்டும் ஏன் ப்ரீஷியஸ்னா, அவர் எப்படி ஒரு கொலைகாரரா இருந்தார். ஆனா வசனம் என்ன சொல்லுது? இருந்தார். ஓகே, ஊழியம் ஆரம்பிக்கிறது 40 வருஷம். ஆனா எப்படி வசனம் சொல்லுது? பூமியில மோசையை போல சாந்த குணம் உள்ளவன் ஒருவனும் இல்லைன்னு சொல்லுது. ஓகேவா? மோசே என் வீட்டுல எங்கும் உண்மை உள்ளவனா இருக்கான் அப்படின்ட்டு. ஓகே, இப்படி நிறைய விஷயங்கள் மோசையை பத்தி பார்க்கலாம். ஓகே, மோசையினுடைய சரளத்தை கூட கர்த்தர் கொடுக்கல. ஓகேவா? கர்த்தர் அவனை அடக்கம் பண்ணார். வசனம் வேற யார் அடக்கம் பண்ணியிருக்காரு இல்லையா? மோசே ப்ரீஷியஸ். ஓகே, மோசே, எலியா இவங்க எல்லாருமே என்ன சொல்றது, ரொம்ப கர்த்தர் அவங்களும் உயர்த்தி வச்சிருக்கு. தாவீதும் கூட. ஓகேவா? அப்படிப்பட்ட மோசையை போல உங்களையும் என்னையும் கூப்பிட்டுருக்காரு. இவர்கிட்ட என்ன சுபாவம் இருந்து ஒன்று ரெண்டு பார்த்தோம் இல்லையா? கரெக்டா அந்த ஜெபத்துக்கு என்ன சுபாவம் வேணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். 10வது வசனத்துல இப்ப ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஓகே, அது அப்போஸ்தலர் 7 இருக்கும், இல்ல ஆதியாகமம் 12வது அதிகாரம், 15வது அதிகாரம், 21வது அதிகாரமா இருக்கும். ஆபிரகாம் அழைச்சு தனக்குன்னு, ஓகே, அவர் துதியை சொல்லி வர்றது, தனக்குன்னு ஒரு கூட்ட ஜனத்தை பிரிச்சாரு. அதை அப்படியே இங்க மாத்துறாரு பாருங்களேன். 10வது வசனத்துல, ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூலவும் நான் இவர்களை அழித்து போடவும் நீ என்னை விட்டு விடு, உன்னை ஒரு பெரிய ஜாதியாக்குவேன். ஹல்லேலூயா. இதேதான் ஆபிரகாம் சொல்லிப்பா. அதாவது மொத்தத்தையும் அழிச்சிடுறேன், இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க, நீ ஓகே, உன்னை அழிக்க முடியாது, நல்லா இருக்கியா, உன்னை உன் மூலியமா ஒரு இனத்தை ஒரு ஜாதியை உருவாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு இவர். ஆனா இவர் என்ன பண்றாரு? 32வது வசனம் சொல்லுது, தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தாருன்னா மன்னித்தாரணும், இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பேரை கிறுக்கி போடும் அப்படின்ட்டு. ஓகேவா? அதாவது இந்த ஒரு ஜெபம் என்ன பண்ணுது இருக்கு, 25 இருந்து 50 லட்சம் பேர் ஏறக்குறைய. ஓகேவா? அத்தனை லட்ச ஜனங்களை இந்த ஒரு ஜெபம் மீட்டு இருக்கு. ஹல்லேலூயா. அப்போ அவர் அழிக்கல இல்லையா, அந்த ஜனங்களை விட்டார் தானே. இங்க அதுக்கடுத்து அப்படியே மோசே எப்படி வேண்டி கொள்றான் அப்படின்னு அது ஒருத்தருக்கு வாட்ஸ்அப் 11ல இருந்து மோசே தன் தேவனாக கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்களுக்கு விரோதமாக உங்களுடைய கோபம் பற்றி எறிவது என்ன? அவர் கேள்வி கேட்கிறார், ஏன் கோபப்படுறீங்க அப்படின்ட்டு. மலைகள் அவர்களை கொண்டு போடவும் பூமியின் மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டு அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்லுவானே, நீங்க இப்படி பண்ணீங்கன்னா மற்றவங்க உங்களை குறை சொல்லுவானேன்னு சொல்லிட்டு இவர் தேவனுக்கு எடுத்து சொல்றார், உங்களுடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உமது ஜனத்துக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொள்ளும் அப்படி சொல்லும் போது 13 கடைசியில அப்படி கெஞ்சி பிரார்த்தித்தான் இருக்கு. 14 கடைசியில கர்த்தர் செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு பரிதாபம் கொண்டார். யாரு ஜெபிக்கிறது? யாரு? ஒரு மனுஷன். ஓகேயா? ஒரு மனுஷன் தேவனிடத்துல சிறப்புல நிக்கிறதுனால 25 இருந்து 50 லட்சம் ஜனங்க கிட்ட ஒரு விடுதலை வருது. அவங்க கர்த்தர் அழிக்கிறேன்னா இப்படிங்கிறதுக்குள்ள மொத்தத்துல காடெல்லாம் எப்படி ஒவ்வொரு விஷயம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, நமக்கு தெரியும், நம்ம லைஃப்லையும் கூட அனுபவிச்சிருக்கோம் இல்லையா. அவர் நினைச்சா இப்படிங்கிறதுக்குள்ள ஒரு நைட்ல மொத்தத்தையும் எல்லாத்தையும் முடிச்சுவார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட அந்த ஜனங்களை ஒரு மனுஷனுடைய ஜெபத்துல விடுதலை செய்யறார். ஹல்லேலூயா. இப்பவும் அவருடைய கோபம் அப்படிதான் பற்றி எரிஞ்சு கொண்டு இருக்குது. அதுக்குதான் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுக்கிறார். ஓகே, அவருக்கு எல்லா ஜனங்களையும் ரட்சிக்கிறது தான் அவருக்கு விருப்பம். ஓகே, ஆனா எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்கன்னா ரட்சிக்கப்படாமலே ஆல்ரெடி நிறைய பேர் போயிட்டாங்க. ஓகே, எல்லாரும் ரட்சிக்கப்பட முடியாது. ஆனாலும் அவர் விருப்பம் கடைசி மட்டும் இவங்க எப்படியாச்சும் என் இடத்துல திருப்பணும்னு சொல்லி கடைசி வரைக்கும் அந்த அழைப்பு அந்த காலை அவனை இழுத்துக்கிட்டே தான் இருக்கும். ஓகே, அப்போ அவர் கோபம் ஜனங்கள் மேல பற்றி எரியாதபடிக்கு அவர் திறப்புல நிக்கிறதுக்கு ஒரு மனுஷன் தேர்றாரு. ஓகேவா? இப்போ திறப்புல நிக்கிறதுனா இப்போ ஓப்பனா, ஓகே,
என் ஜீவன் போனா எல்லாத்தையும் விட்டு, புதிய ஏற்பாடு ஆரம்பிக்கிறதே சீஷத்துவத்துல இருந்தா, ஓகேவா? எல்லாத்தையும் வெறுத்து நம்மளுடைய சிலுவை எடுத்து அனுதினமும் அவரை பின்பற்றணும் அப்படின்ட்டு நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ திறப்புல நிற்கிறதுனா அதான் எல்லாத்தையும் விட்டுட்டு, தன்னையும் விட்டுட்டு, நானும் வேண்டாம், ஓகே? இப்போ தேவ சிந்தை வந்துச்சா, இது வந்து கிறிஸ்துவனுடைய சிந்தை, ஓகே? இது இவங்களுக்கும் இருக்கு, ஈசாவுடைய மனைவிக்கும் இருக்கு, அதுவும் நம்ம ஒரு நாள் பார்க்கலாம், ஓகே? என்ன, தான் மரிச்சாதான் இந்த ஜனங்களுக்கு மீட்பு இருக்கு, இந்த ஜனங்களுடைய பாவம் வந்து கழுவப்படும், மன்னிக்கப்படும். பழைய பாடல நியாயப்பிரமாணம் மூடப்படுது, இவருடைய ரத்தத்தினாலதான் பாவம் கழுவப்படும், அவருடைய ஜீவனை கொடுக்குறாரு இல்லையா? அந்த இடத்துக்கு மோசே வர பாருங்க, நான் வந்து என் பேரை நீ திருப்பி போட்டுருங்க, ஆனா இந்த ஜனங்களை விட்டுருங்க அப்படின்ட்டு கர்த்தர் வந்து அந்த தீங்கை வந்து வராம செய்யறாரு. இதுதான் வந்து திறப்புல நிற்கிறது. அதான் ஓப்பனா, அதான் இப்போ அவருடைய கோபம்ங்கிறது அக்னின்னு எடுத்துக்காட்டு வசனம் நான் நிறைய எடுக்கல, எளிமையா நினைக்கிறேன், சரியா? அவருடைய கோபமாகிய அக்னி அப்படின்ட்டு இருக்கு, ஓகே? அக்னிக்கு அன்புன்னு ஒரு பொருளும் இருக்கு ஒரு இடத்துல, ஓகேவா? இங்க கோபம்ங்கிறதும் வந்து அக்னி தான். நம்ம புதிய பாடல பார்க்கிறோம், அக்னியை கூட வந்து இப்பவே பற்றிய அது வந்து அன்பை குறிக்கும், ஓகே? அக்னி வந்து கோபத்தை வந்து குறிக்குது, ஓகேவா? இந்த இடத்துல, ஓகே, நான் தேசத்தை அழிக்காத படிக்கு, ஓகே? அப்போ திறப்புல நிற்கிறதுனா, இப்போ அக்னி வந்து புடமிடுது இல்லையா? அப்போ வந்து ஓப்பனா ஒரு பொருள், இரும்பா இருக்கட்டும் தங்கமா இருக்கட்டும், அதை வந்து அந்த ஓப்பன் ஃபயர்ல வந்து போடுறாங்க இல்லையா? அப்போ அது அந்த கோபம் என்ன பண்ணுது? இப்போ மோசே நிற்கிறது எப்படின்னா, இப்போ அக்னி புடமிடுது இல்லையா? பார்த்துருக்கீங்களா அந்த நெருப்பு இது பண்றது? நெருப்பு வந்து இது பண்ணிட்டு அந்த கறியெல்லாம் போட்டு ஒரு இடத்துல இருந்து ஊதுவாங்க, இன்னொரு இடத்துல பொருளை போடுவாங்க, போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து தட்டி அந்த சூடு பண்ணி எடுத்து தட்டுவாங்க, ஓகேவா? அது இது மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகே? அவருடைய கோபங்கிறது அந்த அக்னி மாதிரி, அந்த அக்னியில மோசே வந்து ஒரு இரும்பு மாதிரி போய் விழுறாரு, ஓகேவா? அப்போ என்ன ஆகுது? அவருடைய கோபம் ஃபுல்லா மோசையை தான் வந்து நிரப்பி இருக்கு. எப்படி பிதா, ஓகேவா, இவர் இயேசு கிறிஸ்து, இதுதான் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் ஏன் விழணும்? அவர் கொல்லணும்னா குத்தி கொல்ல போனா கொஞ்சம் ரத்தம் வரும், ஏன் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தருக்கு உடம்பு ஃபுல்லா அடி 2000க்கு மேல தழுவுகள் உண்டுன்னு குறிப்புலாம் சொல்றாங்க, சரியா? ஏன் உடம்பு ஃபுல்லா கிழிக்கப்படணும்? ஏன் எல்லா ரத்தமுமே, வசனம் சொன்னா அது உண்மைதானே, கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும். அதுக்கடுத்து வந்து தண்ணி வரும், அது வந்து ப்ரூஃப் சொல்றாங்க டாக்டர், ஆமா ரத்தம் எல்லாம் வந்து வந்ததுக்கு அப்புறம் வாட்டர் தான் வந்து வரும் அப்படின்ட்டு, ஓகேவா? ஏன் எல்லா ரத்தமும் சிந்தணும்? அப்படி சிந்தனாதான் எல்லா ஜனங்களுக்கும் பாவ மன்னிப்பு கிடைக்கும், ஓகே? அதே மாதிரி மோசே நின்னாதான், அதாவது அவருடைய கோபத்தை மொத்தமா இவர் வாங்கிக்கிட்டாதான் ஜனங்களுக்கு விடுதலை, ஓகேயா? இதுக்குதான் புதிய ஏற்பாட்டில் நிறைய வசனம் சொல்லியிருக்கு. நீங்க பூமிக்கு என்னவா இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு, உப்பா இருக்கேன், வெளிச்சமா இருக்கேன், ஓகே? இதுல தன்மை என்ன? தங்களை மாய்த்து கொண்டு மற்றவங்களுக்கு சுவை தரது உப்பு, இது வந்து வெளிச்சம் தரும் இல்லையா? அப்போ அதான் அந்த புதிய பாட்டினுடைய தன்மையே இதுதான். இதை நம்ம அறியாததுனாலதான் என்ன பண்றோம், இந்த இஸ்ரேல், நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன் இல்லையா, வலது வைக்கும் இடது வைக்கும் தெரியாத ஜனங்க, இவங்களுக்கு வந்து எனக்கு வேணும் அந்த ஆசீர்வாதம், அப்படி என்னுடைய வழிநடத்தல், என்னுடைய தேவை, இதை பூர்த்தி செய்யறதுக்கு தான் வந்து அந்த ஜனங்கள் தேடுறாங்க. இப்பவும் அப்படிதான் தேடிட்டு இருக்காங்க. ஆனா அவர் விரும்புறது என்ன? தங்களை புடமிடக்கு ஒப்பு கொடுத்துட்டு தேவ சித்தத்தை நிறைவேற்றுற மனுஷங்களை தான் அவர் தேடிட்டு இருக்காரு, ஓகேவா? மற்ற ஜனங்க அழிக்கப்படாதபடிக்கு ஒருத்தன் வந்து அந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ்ல, ஓகேவா, ஒருத்தன் வந்து புடமிடப்படணும், ஒருத்தன் திறப்புல நிற்கணும். அதான் ஒரு மனுஷன் எவ்வளோ எத்தனை லட்ச ஜனங்கள், மேபி கோடி கூட இருக்கலாம் அப்போ அந்த இஸ்ரேல் ஜனங்கள், ஓகே, இருந்தோம். அவர் என்ன ஒரு மனுஷனை தான் தேவை இருப்பாரு. அந்த பர்ஃபெக்ஷன் அப்படிதான் வரும், ஓகே? எல்லாராலையும் இருக்கவும் முடியாது, ஓகேவா? நம்ம எல்லாரையுமே அப்படிதான் அடைச்சிருக்காரு, ஓகேவா? புதிய ஏற்பாடுல அதை உணர்ந்து இதுல நீங்க இப்படி நிக்கிறதுக்கு நம்ம பாத்திரமா ஒப்பு கொடுக்கும், கர்த்தர் கண்டிப்பா வந்து கிரியை செய்வார். இப்ப அடுத்த பகுதி சுவரை அடைக்கவும் தக்கதாக, ஓகே? திறப்புல நிக்கிறதுனா அந்த அக்னியில அது ஓப்பன், அது ஒரு வழி இருக்கும். சரி, ஒரு மனுஷனை தேடியும் அவனை ஒரு மணிக்கு ஆனேன். அப்படி சுவரை அடைக்கவும் தக்கதாகனா, சுவரை அடைக்கிறதுனா, எனக்கு சின்ன வயசுல ஸ்கூல்ல ஒரு இங்கிலீஷ் செகண்ட் பேப்பர்ல ஒரு அந்த பொய்ட்ரிலாம் வந்து கதை சொல்லுவாங்க இல்லையா, அது ஒண்ணு இன்னைக்கு தியானிக்கும் போது ஞாபகம் வந்தது. நானே வந்து படிப்புல இன்னைக்கு ஒண்ணுமே தெரியாது, திடீர்னு ஞாபகம் வந்தது. அது பேர் வந்து பீட்டர் இந்த போலாண்ட ஒரு டேம் இருக்கும். ஒரு பையன் ஸ்கூல் முடிச்சு இங்கிருந்து வரும்போது வந்து அது ஒரு வாட்டர் இருக்கும், ஓகேவா? அந்த வாட்டர் வழியா தண்ணி வந்து லீக் ஆகிட்டே இருக்கும். இது என்ன ஆகும்? இது அப்படியே விட்டா மறுநாள் டேம் உடைஞ்சு தண்ணி வந்து ஊருக்குள்ள வந்துடும், ஓகே? அந்த பீட்டருங்கிற பையன்
டேம் வழியா நடந்து போகும்போது ஒரு ஓட்டையை வந்து கவனிக்கிறான். ஒரு சின்ன ஓட்டை வழியா தண்ணி, டேம்ல உள்ள தண்ணி வெளியே வந்துட்டு இருக்கு. அவனுக்கு நல்லா புரியுது, இதை வந்து விட்டோம்னா மறுநாள் அந்த டேம் உடஞ்சு தண்ணி ஊருக்குள்ள வந்துடும் அப்படி. இவன் என்ன பண்றான், போய் விரல வைக்கிறான். விரல வைக்கும்போது தண்ணி, இந்த லீக்கேஜ் வந்து நின்றுடுச்சு. ஓகே, எடுத்தா என்ன ஆகும், அந்த ஓட்டை வழி அந்த ஃபோர்ஸ்ல என்ன ஆகும், ஓட்டை பெருசாகும். அதுதான் காலையிலுக்குள்ள கண்டிப்பா டேம் தண்ணி ஃபுல்லா ஊருக்குள்ள வந்து. இவன் தன்னுடைய ஜீவனை அர்ப்பமா நினைச்சு, வசனத்துக்கு வர ஓகேவா, அந்த விரல வச்சுக்கிட்டே இருக்கான். மறுநாள் காலையில ஊர் ஜனங்க பார்த்துதான் இவன் என்ன பண்றான்னு பார்த்து அதுக்கப்புறமா தான் அந்த ஓட்டையை வந்து அடக்கி இது பண்றான். நைட்டு வந்து யாரை போய் இவனுக்கு ஒன்றும் தெரியல. இந்த செகண்டை விட்டா இவன் போயிட்டு வர்றதுக்குள்ள மேபி வீரல் கூட பெருசா ஆகலாம். ஓகேவா, அப்போ மறுநாள் வந்து ஊர் ஜனங்க பார்த்து வந்து அவனை இது பண்ணிடுறாங்க, டேம் அந்த ஓட்டையை அடிச்சிடறாங்க. சரியா, இங்க அதே தான். ஆனா அந்த ஓட்டை என்னன்னா, இப்போ ஜனங்கள் இருக்காங்க இல்லையா, நம்ம கிட்ட எல்லாத்தையும் பிழை இருக்கு. ஓகே, நம்ம யாருமே முழுமையானவர்கள் கிடையாது. ஓகேவா, அப்போ ஓட்டையை அடைக்கிறதுக்கு என்ன பண்ணும், மேல நம்ம பார்த்தோம் 28 கடைசியில் அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். யார் இந்த தீர்க்கதரிசிகள்? ஓகே, அது தீர்க்கதரிசின் காலம். கர்த்தர் அவங்க மூலியமா பேசுறாங்க. இப்போ வந்து 5 மூலியமும் புதிய பாட்டுல இருக்கு, 5 பேர் மூலியமாவும் வந்து பேசுறாரு. ஓகேவா, அது என்ன, அந்த சாந்துனா என்ன, அபத்தமானதை தரிசித்து பொய் சாஸ்திரத்தை அவர்களுக்கு சொல்லி கர்த்தர் உரைக்காதிருந்தும் கர்த்தராகிய ஆண்டவர் உரைத்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சாரமற்ற சாந்தை பூசுகிறார்கள். அப்போ அந்த சாந்தினுடைய சாரம் வந்து தேவனுடைய வார்த்தையா இருக்கு. அதான் அவர் சொல்லல, அவர் தரிசனத்தை காட்டாத பொய்யா வந்து பூசுறாங்க அப்படின்ட்டு. ஓகே, அப்போ என்ன ஆயிருக்கு ஜனங்கள் மத்தியில, ஓகேவா, என்ன ஆயிருக்கு, ஒரு ஓட்டை சுவரை அடைக்கவும் தக்கது. அது எவ்வளவு பெரிய ஓட்டையோ. ஓகேவா, அப்போ அந்த சுவர் மதில் ஓட்டைனா என்ன, இப்போ ஒரு தேசம் இருக்கு, அதை சுற்றிலும் வந்து மதில்கள் இருக்கும், இந்த ராஜாக்கள் இதெல்லாம் இருக்கீங்க. அப்போ ஒவ்வொரு எல்லையை குறிக்கிறதுக்கும் மதில் இருக்கு. இப்ப ஏன் வந்து எல்லாரும் காம்பவுண்ட் அடிச்சிருக்காங்கன்னா, இது கடைசி காப்பியமத்தி சொல்றது. ஓகே, அதாவது தற்பிரியரா இருப்பாங்க, அப்படி தங்களை பார்த்துக்கணும், மற்றவங்களை பத்தி யோசிக்காதவங்க தான் இந்த காம்பவுண்ட் செப்பரேஷன் அவங்கள்ட்ட இருந்து பிரிக்கிறாங்க. ஓகேவா, தேசத்தை அப்படிதான் வந்தது. இப்போ வந்து ஜனங்க முன்னாடி எல்லாம் இங்க இருந்து அந்த வேறுபாடே இருக்காது. இது என் கல்லு இந்த பிரதர் சிஸ்டர்ஸ் ஓகேவா, ஒரு அன்பா இருப்பாங்க. இப்போ ஃபுல்லாவே தனியா ஆயிட்டாங்க. அந்த வெறுப்பு, அந்த சுய இது இருக்கு. ஓகேவா, தற்பிரியம். ஓகே, அன்பு தனிஞ்சு போற காலம் இல்லையா. அதனாலதான் வந்து இப்போ காம்பவுண்ட் அதனுடைய ஓட்டனா, அது வெளியில இருக்கவங்க, அது திருடங்களோ கொள்ளக்காரங்களோ மற்ற தேசத்துக்காரங்களோ வந்து அதன் வழியா வந்து உள்ள வந்து பார்க்க முடியும், வேவு பார்க்க முடியும் இல்லையா. அப்போ இதே மாதிரி தண்ணி வேற ஏதாவதுன்னா வெளியில உள்ளது உள்ள வந்து வர முடியும். இப்போ தேவனுடைய விஷயம் என்ன, அவர் ஃபுல்லா வேலி அடிச்சு நம்மளை வந்து காத்துக்கிறார், பாதுகாக்கிறார் இல்லையா. அப்போ ஓட்டைன்னா அந்த பாதுகாப்பு விலகிறது தான் வந்து இந்த ஓட்டை. அவர் என்ன சொல்றாரு, அந்த சுவரை அடைக்கவும் தக்கதாக, திறப்புல நிற்கும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடுறான் அப்படின்னு. அப்ப ஏன் இந்த ஓட்டைன்னு நம்ம பார்த்தோம் இல்ல, தேவனுடைய வார்த்தை இல்லாம ஊழியர்கள் பொய்யா தரிசிச்சு கர்த்தர் சொல்லாதது சொல்லி சாரமற்ற சாந்த பூசுறாங்க. ஓட்டை அடைக்கிறது நம்ம சாந்து தானே வந்து பூசுறோம் இல்லையா. அப்போ வந்து இந்த மனுஷன் சாரம் உள்ளவனா, தேவனுடைய வார்த்தையை வாங்கி கொடுக்கிறவன், அது தேவனிடத்துல சஞ்சரிக்கிறவனா இருக்கணும். அதுதான் வந்து மோசையை வந்து நம்ம பார்த்தோம். ஓகேவா, அவன் எப்படிப்பட்டவன், தேவனை முகமுகமா பார்த்தோம். மோசை மாதிரி அதுக்கு முன்னாடி பின்னாடி ஒருத்தருமே இல்லை இல்லையா. அப்போ அந்த இதுல இப்போ மோசை மாதிரி தான் இல்லைன்னு சொல்லிட்டாரே பிரதர், இப்போ நம்ம எப்படி மோசையா இருக்க முடியும்னா, அது பழைய ஏற்பாடு காலம். ஓகே, மோசை நடத்தினவர் உங்களை அதை விட அதிகமா நடத்த அவரால் முடியும். தலைவலியா ஓகே, அது அந்த இது வேற. பட் அட்லீஸ்ட் மினிமம் மோசை ரேஞ்சுக்காவது இருக்காங்களா அப்படின்னு தெரியும் தான், ஒருத்தரும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அப்போ சாந்து அடைக்கணும்னா நம்ம அந்த இடத்துல நிற்கணும், அந்த ஓட்டையை தகர்க்கிற மாதிரி. ஓகே, இந்த தேசத்தை வந்து நம்ம அழகா சொல்றோம். ஒவ்வொரு இடத்துல மெட்ராஸ்ல தண்ணினா வந்து அங்க ரத்தப்படி ஜாஸ்தி, அங்க வந்து பாவம் ஜாஸ்தி அப்படின்னு. இங்க இல்லையா, இங்க மீன்ஸ் தேசத்தை விடுங்க, நம்ம வீட்டுக்குள்ள பாவம் இல்லாம இருக்கா, பொய் சொல்லாம யார் இருக்கா, பொய் சொல்றதே வந்து பிசாசனுடைய ஆவி. ஓகேவா, அவனுடைய எக்ஸ்ட்ரீம் அதுலதான் அவன் வந்து இப்போ வந்து பிசாசு பொய்யில தான் அவன் எக்ஸ்ட்ரீமா இருக்கானா. அப்போ நமக்கு வந்து பொய்யை எவ்வளவு சர்வசாதாரணமா சொல்றோம். ஓகே, ஒரு விஷயம் கரெக்டா நமக்கு தெரியாத விஷயத்த அதை நம்ம பேசவே சொல்லக்கூடாது. அதே மாதிரி இப்போ ஒருத்தங்களை பத்தி பேசுறோம்னா அவங்க இல்லாத டைமும் நம்ம வந்து பேசக்கூடாது. ஓகே, இது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம இதை சொல்லணும். அப்போ நமக்குள்ளேயே வந்து ஓட்டை இருக்குதுன்னா அப்போ அதை சரி செய்யணும். அப்போ எது சரி செய்யும், அவருடைய வார்த்தை தான் வந்து சரி செய்யும். அவருக்கும் நமக்கும் உள்ள அந்த தொடர்பு தான் வந்து சரி செய்யும். ஓகே, அவரையும் நம்மளையும் இணைக்கிறது தான் ஜெபம். ஹல்லேலூயா.
அப்போ அதான் இப்போ நம்ம ஒரு அட்வர்டைஸ்ல பார்ப்போம் இல்லை, நோக்கியா நினைக்கிறேன், கனெக்டிங் பீப்புள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஜெபம் வந்து தேவனையும் நம்மளையும் வந்து நெருங்க செய்யறது, அவரோட கிட்டி செய்யறதுக்கு உதவி செய்யறது இந்த ஜெபமே. அல்லேலூயா. அப்போ திறப்புல நிக்கிறதுனா பார்த்தோம், நம்மளை வந்து ஃபுல்லா ஒப்பு கொடுத்து அவருடைய கோபத்தை நம்ம வாங்கி அவருக்கு பிரியமா நம்ம மாறுறது தான். ஓகே, அவர் மாத்துறாரோ மொத்தத்துல அடிச்சிடுறாரோ. ஓகே, யாக்கோபுலாம் முதல்ல ரத்த சாட்சியில அவரை பத்தி எதுவுமே இருக்காது. ஓகேவா, அவர் வந்து கதை முடிஞ்சு போச்சு. ஓகே, அதே மாதிரி நம்ம அழிஞ்சாலும் பரவாயில்ல, நம்ம வாயில சொல்லுவோம். ஓகேவா, ஆனா நம்ம இருதயம் எங்க இருக்கு? மெய்ப்பனுடைய தன்மையே அதுதான். அப்போ அந்த நேசம், அந்த அன்பினுடைய தன்மையே அதுதான். அவர் சொல்றாரு 15 யோவான் 15 வந்து சொல்றாரு. ஓகே, ஸ்நேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கறது காட்டிலும் அதோட பெரிய அன்பே வந்து இல்லை அப்படின்ட்டாரு. இப்போ மெய்ப்பன்கிற அழைப்பு பெற்றவங்க அதனுடைய அந்த குவாலிட்டியா அதுதான். என் ஜனங்களுக்கு வேண்டி என் உயிரை எடுத்துக்கோங்கன்னு நிற்பாங்க. இப்ப யார் இருக்கா? ஒருத்தரையிலேருந்து தான் சொல்றாரு. ஓகேவா, ஒருத்தருமே இல்லை. அப்போ நம்ம கிட்ட எதிர்பார்க்கறதுனாலதான் நம்ம கிட்ட இதை பேசுறாரு. நம்மளால முடியும், நம்மளால மீன்ஸ் நம்மளை ஒப்பு கொடுங்க, அவரால நம்மளை கொண்டு இதை செய்ய முடியுங்கிறதுனால தான் நம்ம கிட்ட இந்த வசனத்தை பேசிட்டு இருக்காரு. ஓகேவா, நம்ம அப்ப திறப்புல நிற்கணும். ஓகேவா, அதிகால டைம் வந்து 3 to 5 வந்து அது ஒரு தேவன் நம்ம கூட பேசுறாங்க. ஓகே, ஆப்பிரிக்கால ஒரு ப்ராப்பர்ட்டும் வந்து சொல்லியிருக்காரு நிறைய பேர். ஓகே, அந்த டைம் வந்து தேவனுக்கும் நமக்கும் உள்ள அந்த அவர் பேசுறதை கேட்கிற நேரம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அந்த டைம் ட்ரை பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஒரு 4 மணில இருந்தா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, சும்மா உட்காருங்க, கரெக்டாக என் கூட பேசுங்க சொல்லிவிட்டாங்க. அவர் பேசுவார். ஓகே, பேசுங்கன்ட்டு யோசிச்சுட்டு இன்னைக்கு என்ன சமையல் பண்ணலாம், ஓகே சாய் இந்த டீ தூள் போடலாம், போடலாம், அப்படி போயிடாதீங்க. ஓகேவா, அது தெய்வ சிந்தையில இருங்க. சரியா? அப்போ ஜெபம், இப்படிப்பட்ட ஜெபத்தை தான் அவர் எதிர்பார்க்கிறாரு. அவர் ஜெபம்னா கரெக்டா 1 தீமோத்தேயு 2:1 நம்ம ஜெபத்தை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கோம். எப்படி ஜெபிக்கணும், இந்த காலத்துல தேவன் உங்கள்கிட்ட நம்ம சபைகிட்ட என்ன விரும்புறாருங்கிறத சொல்லிட்டாங்க. ஓகே, இனி வந்து ஜெபம்னா எப்படின்னு பார்க்க போறோம். ஓகே, 1 தீமோத்தேயு 2:1 யாராவது வாசிக்க முடியுமா? எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். இதுல 4 விஷயம் சொல்லுது. ஜெபம், வேண்டுதல், விண்ணப்பம், ஸ்தோத்திரம். ஓகே, அப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து ஜெபம்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஆக்சுவலா ஜெபம்னா என்னன்னு பார்க்க போறோம். வேண்டுதல்னா நம்ம அவர்கிட்ட வந்து ரெக்வெஸ்ட் பண்றது. ஓகே, நம்மளை தாழ்த்தி அவர்கிட்ட வந்து ப்ளீஸ்ன்னு சொல்லி வேண்டுதல் பண்றது. ஓகே, விண்ணப்பம்னா இல்ல, வேண்டுதல் வந்து அதான் பெக் பண்றது. ஓகே, விண்ணப்பம்னா நம்ம பெட்டிஷன் போடுற மாதிரி. ஓகே, இது செய்யலாம். நம்ம ஒரு சில உபவாசத்தெல்லாம் வந்து அவர்கிட்ட ஒரு இது மாதிரி சொல்லணும், நான் உங்களுக்கு வேண்டி இப்படி இருக்கேன், ஓகே நீங்க எனக்கு இதை செய்யுங்க. ஓகே, இது வந்து ஃபர்ஸ்ட் சொன்னது வேண்டுதல். இது விண்ணப்பம். ஸ்தோத்திரிக்கிறது வந்து அவருடைய நன்மையை சொல்லி வந்து துதிக்கிறது ஸ்தோத்திரம். அவர் செஞ்ச நன்மைக்கு அவரை வந்து ஸ்தோத்திரம் செலுத்துறது. ஓகே, அப்ப ஜெபம்னா என்ன, வேண்டுதல் என்னன்னு பார்த்தாச்சு. நீங்களா ஜெபம் பண்றீங்களா, வேண்டுதல் பண்றீங்களா, விண்ணப்பம் பண்றீங்களா? ஜெபம்னா என்ன? சரி, நானே சொல்றேன். ஓகேவா, ஜெபம்ங்கிறது ஆக்சுவலா அதை கரெக்டா இன்டெப்தா உள்ள போய் அதனுடைய ஆழத்தை பார்த்தா என்னன்னு அழகா சொல்றாங்கன்னா, அது வந்து மந்திரம் ஓதுதல் அப்படின்னு. அதாவது ரிப்பீட்டடா ஒரு விஷயத்தை திரும்ப 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 அவர்கிட்ட இது பண்றது. அது எப்படின்னா, இயேசு கிறிஸ்து கெத்செமனேல ஜெபம் பண்ணார். ஓகே, உமக்கு இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கொடுமானா நீங்க செய்யும், ஆயினும் உம்முடைய சித்தத்தின்படி அல்ல. இதே வந்து 3 தடவை ஜெயிப்பார். பவுல் பின்னாடி வந்து ஜெயிப்பார். இந்த முள்ள வந்து என்கிட்ட இருந்து இது வந்து என்ன கொட்ட பிசாசனுடைய தூதனா இருக்கு, இதை வந்து நீங்க செய்யுங்கன்னு சொல்லி அவர் எத்தனை தடவை 3 தடவை வந்து ஜெயிக்கிறார். ஓகே, அதாவது ஒரே விஷயத்த ரிப்பீட்டடா குறைஞ்சது 3 தடவை நம்ம அவர்கிட்ட வந்து இது பண்றதுக்கு பேரு ஜெபம் அப்படின்ட்டு. இது வந்து ஆர்சியில வந்து இதுவா பண்ண அந்த பரமாண்டல ஜெபத்தை வந்து அவங்க திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா சொல்லுவாங்க. அவங்கள்ட்ட வந்து அந்த ப்ரொசீஜர் வந்து ஒரு சிலர்லாம் அவங்கள்ட்ட இருக்கு. இப்போ ரோமாபுரியிலையும் வந்து இவர் மார்ட்டின் லூதர் போகும்போது அந்த படிக்கட்டு ஒவ்வொரு படியே இருக்கும்போது அந்த ஜெபத்தை ரிப்பீட்டடா சொல்லி வந்து போவாங்க. அவங்கள்ட்ட அந்த கத்தோலிக்கிட்ட இந்த ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஓகேவா, ஆக்சுவலா அந்த ஜெபத்தினுடைய அதான் உள்ள போய் பார்க்கும்போது இதுதான் ஜெபம் அப்படின்ட்டு வந்து தெரியுது. இப்போ நம்ம வந்து எப்படி வேணா கரெக்டாகவே உங்களுக்கு ஒரு வசனம் கொடுத்துருந்தோம் 38 நினைக்கிறேன், லூக்கா 1:38. ஓகேவா,
ஆண்டவரே இதுதான் நான் உங்களுக்கு அடிமை, அதே வந்து ரிப்பீட்டடா சொல்லிட்டு இருக்கும்போது வந்து அது வந்து ஜெபம். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து அதை ரிப்பீட்டடா, இதுக்கு பேர் வந்து ஜெபம் அப்படின்னு. ஆனா இது எல்லாத்தையும் சேர்த்து தான் வந்து ஜெபம்னு சொல்றாங்க. அது தப்பே இல்லை. நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப திடீர்னு வந்து யாராவது வேரியேஷன் கேட்டா உங்களுக்கு சொல்ல தெரியும் இல்லையா? இப்ப நீங்க பிள்ளைங்களுக்கு இல்ல பெரியவங்களுக்கு மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது என்னென்ன தெளிவா சொல்றதுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வேண்டிதான் வந்து சொல்றேன். ஓகேவா? சரி, எதுக்காக ஜெபிக்கணும்? லூக்கா 6:47, 48, 49 யாராச்சும் ஒருத்தர் இல்லை நானே சொல்றேன். லூக்கா 6:47 49 அது என்ன? கண்மனையின் மேல அஸ்திபாரம் போட்ட வீட்டை பத்தி சொல்லியிருக்கு. ஓகேவா? அவருடைய அது எதுக்கு ஊமை சொல்றாருன்னா, அவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற மனுஷங்க எப்படி கண்மனையின் மேல வீடு கட்டினா புத்தி உள்ள மனுஷங்களா சொல்றாரு. ஓகே, அப்போ அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறதுக்கு ஜெபம் கண்டிப்பா வேணும். ஏன் ஜெபிக்கணும்னா, அவர் ஒரு காரியத்தை சொல்றாரு. இங்க ஒவ்வொரு வாரமும் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். இந்த வாரம் மெசேஜ் விசுவாசத்தை பத்தி சொன்னார் இல்லையா? விசுவாசத்தின்படி யாரெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கீங்க? விசுவாசத்தை பத்தி. ஓகே, ஏன்னா அதை குறிச்சு அதை நம்ம போய் வீட்டுக்கு தியானிக்கவும் இல்லை, அதை ஜபத்துல ஒப்பு கொடுத்து விசுவாசத்தை பத்தி இவ்வளவு சொன்னாங்களே. ஓகேவா? அது பேசிக் சொல்லியிருந்தாலும் நம்ம சரி இதுல இருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டாம் அப்படின்னா கர்த்தர் இங்க ஒரு மனுஷனை கொண்டு வந்து பேச மாட்டாருல்ல. அதை நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க 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 அவர் சொல்லி கொடுப்பார். இப்படி இப்படி இருக்கு. ஓகே, நீ அப்போ எப்படி விசுவாசிக்கணும், ஒவ்வொரு காரியத்தையும் அவர் நமக்கு சொல்லி கொடுக்குறவரா இருக்காரு இல்லையா? அப்போ ஆவியானவருடைய தன்மை அதுதானே. அவர் வந்து நம்மளை நடத்துறவர், நம்மளை போதிச்சு நம்மளை நடத்துறவர், நமக்கு சொல்லிக் கொடுத்து தெய்வனிடத்துல வந்து கேட்டதை கேள்விப்பட்டதை எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறோம். ஓகே, எதுக்கு ஜெபிக்கணும்னா இதுக்கு வேண்டியதான். மத்தேயு 7:21 ஓகே, 2வது என் பிதாவுடைய சித்தத்தை செய்யறதுக்கு வந்து நம்ம ஜெபிக்கணும் கண்டிப்பா. ஏன்னா ஆவியானவருக்கு தான் தெரியும். ஓகேவா? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏகாக்க தான் அந்த ராஜாவுக்கு பிடிச்சதை எஸ்தருக்கு வந்து அலங்கரிக்க முடியும். அதே மாதிரி ஆவியானவருக்கு தான் பிதாவுடைய சித்தம் தெரியும். அவர் சொன்னாதான் நமக்கு தெரியும். ஓகே, அப்போ அதனோட ஒப்புரவா தெய்வ சிந்தையில இருக்கிறதுக்கு ஜெபம் கண்டிப்பா வேணும். ஓகே, தெய்வ சித்தம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறது. ஜெபத்தினுடைய யூஸ் என்ன? சரி, ஜெபம் பண்றதுனால அப்படி என்னதான் ஆயிடுதுன்னா, யோபு எடுத்துக்கோங்க, முதல் வசனம். அதாவது இப்படிப்பட்ட தன்மைலாம் இருக்கு. ஓகே, தேவனுக்கு பயந்து கொள்ளாம உண்மை உத்தமமா இருக்கா, சன்மார்க்கனா இருக்கிறான் இல்லையா? ஓகே, இவன் எதனாலனா ஆக்சுவலா ஜெபிக்கிறதுனால. இது எப்படி வசனம் இல்லாம நீ சொல்றன்னா, அப்போ வந்து எப்படி ஜெபிப்பாங்க, தேவனையும் அவங்களையும் எப்படி இணைப்பாங்கன்னா பலியிடுறது மூலியமா. ஆக்சுவலா அது ஒரு ஜெபம். ஓகே, அதனுடைய தன்மையை நான் விளக்குறேன் பாருங்க. அப்போ யாக்கோபும் வந்து செய்வாரு, இவர் ஆபிரகாமும் செய்வார். ஏன் இவங்களுக்குலாம் அந்த பலியிடுறதுன்னா, அவங்களுக்கு அப்போ வந்து சொல்லிக் கொடுக்கல. பரமண்டல ஜெபம் நமக்கு மத்தியில சொல்லிக் கொடுக்குறாரு. ஓகேவா? யோவான் சொல்லிக் கொடுக்குறாரு அவங்களுடைய சீஷருக்கு எப்படி ஜெபிக்கணும் அப்படின்ட்டு. ஓகே, மற்ற யார் சொல்லிக் கொடுத்தா ஜெபம்? அவங்க சொல்லிக் கொடுத்ததுனால உங்களுக்கும் எனக்கும் அதுக்குள்ள போயிட்டு நிறைய ப்ராசஸ் எடுத்துட்டு நம்ம ஊழியக்காரங்க நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குறாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி வந்து யாரும் தேவனோட இருக்க மனுஷங்க தான் வந்து ஜெபிக்கிறாங்க இல்லையா? மோசையா இருக்கட்டும், சாமுவேலா இருக்கட்டும், இவங்களாம் தான் வந்து ஜெபிக்கிறாங்க இல்லையா? அப்போ ஜெபம் அவங்களுக்கு தெரியாத பட்சத்துல இதுதான் ஜெபம். அதாவது இதனுடைய கருத்தை பாருங்க. அதாவது பலி செலுத்துறாங்க இல்லையா? எதை பலி செலுத்துறாங்க? அவர் ஒவ்வொரு நியமம் வச்சிருக்காரு இல்லையா? இப்போ நம்ம வீட்டுல முன்னாடி அப்பாவோ தாத்தாவோ இருக்கட்டும், வீட்டுல ஏதாச்சும் கோழியோ ஆடோ இருக்கட்டும், நல்லா ஃபுட்டெல்லாம் கொடுத்து வளர்ப்பாங்க. ஆனா வளர்க்கும் போது என்ன, இப்போ இயர்லி ஒன்ஸ், இப்போ நான் என்னுடைய விஷயத்த சொன்னேன், தாத்தா எங்க கோழிலாம் இது பண்ணுவோம். ஆக்சுவலா வீட்டுல வளர்க்குற கோழியை வந்து வெட்ட மாட்டார். ஆனா நாங்க வரும்போது இது வந்து பிள்ளைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது தான் நேசிச்சு வளர்க்குற அதை விட இது எனக்கு முக்கியம், இந்த பிள்ளைங்க முக்கியம் அந்த கோழியை விட. ஓகே, அப்போ அதை வளர்க்குறதே எங்களுக்கு வேண்டி, அதை எங்க மேல உள்ள பாசத்தை அதுல காட்டி, ஓகே இது பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்குன்னு கொடுத்து அதை தனியா ஸ்பெஷலா கவனிப்பாங்க. கவனிச்சு இது பண்ணிட்டு அது எதுக்கு கடைசியில் பலியிடுறாங்க. ஓகேவா? அப்போ இந்த லிங்க் அவங்களுக்கு எது மூலியமா வருது? பலி மூலியமா வருது. உங்களுக்கு தேவனை நினைச்சது என்ன? இயேசு கிறிஸ்து பலியானனால. ஹல்லேலூயா. பலிங்கிறது ஆக்சுவலா ஜெபம். ஓகே, அது வந்து மெயினா எப்படி ஜெபிக்கணுங்கிறத தாழ்மையோட ஜெபிக்கணும். ஓகே, டைம் ஆகிறதுனால ஒருவேளை சொல்லலாம், முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகே, எப்படி ஜெபிக்கணும்? தாழ்மை கண்டிப்பா வேணும். பிலிப்பியர்
அழகா சொல்றாரு. ஓகே, அவர் எல்லாத்துக்கும் மேல தன்னை தாழ்த்தி, அதுவும் எப்போ சிலுவையின் மரண பரிவு முடிவு பரிவு தன்னை தாழ்த்தினார். ஓகே, அப்படிதான் ஜெபிக்கணும். அதனுடைய உதாரணம் தான் இந்த பலி செலுத்துறது. ஹல்லேலூயா. அப்போ இந்த தாழ்மை ஜெபம் ரொம்ப முக்கியம். அப்படி யோபு பலி செலுத்துவார்ல, தங்களுடைய பிள்ளைங்க ஒருவேளை தேவனை தூஷிச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பலி செலுத்துவார். அந்த பழக்கம் இருக்கு பாத்தீங்களா? அதே யோபு 1:10 பார்க்கணும். பிசாசு போய் சொல்லுவான் என்னன்ட்டு, நீர் அவனுடைய எல்லாத்தையும் வேண்டி அடைக்கவில்லையா அப்படின்ட்டு. அப்போ இந்த தேவனுடைய பாதுகாப்பு கவசம் எதனால வருது? ஜெபத்தினால வருது. ஓகேவா? அப்போ நம்ம அதாவது ஜெபம்ங்கிறது எப்பயாவது ஜெபிக்கிறது இல்லை. கரெக்டா இதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். ஓகேவா? ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறது. ஓகேவா? ஒரு நாளுக்கு 1/2 மணி நேரம் ஜெபிச்சோம்னா அடுத்த நாள் அட்லீஸ்ட் 30 நிமிஷம் 1 செகண்டாவது ஜாஸ்தியா வந்து ஜெபிக்க ட்ரை பண்ணும். தேவனோட இருக்கிற உறவுல பைவாசிகள் ஒவ்வொன்று சொல்றாரு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு இடத்துல இறங்குற சூழ்நிலை வரும். இறங்கினாலும் இந்த 30 நிமிஷத்தை இறங்கிடாதீங்க. ஓகேவா? அது திரும்ப வந்து அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. திரும்ப 10 நிமிஷத்துல இருந்து தொடங்கலான்னு போயிடாதீங்க. ஓகேவா? ஏன்னா இந்த ஏத்த இறக்கம் இருக்கும். நம்ம ஆவியில நிரம்பி அந்த அக்னி வந்து நம்ம நிரப்புற வரைக்கும் அது இருக்கும். ஓகே, ஒருவேளை ஒவ்வொருத்தட்ட தனிநபரா வந்து உங்களை நிரப்பினவங்க அது அப்படியே கன்சிஸ்டண்டா வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, அதாவது கன்சிஸ்டன்சினா வந்து அது ஒரே விட்டுடாம, ஓகேவா, ஒரே சீரா, ஓகேவா, டெய்லி இது பண்ணு. அப்போ அவருக்கு யோபு கிடைச்சது வந்து அந்த வெயில் தலைவலியா. அப்போ எந்த ஜெபம் அங்கீகரிக்கப்படும், எது அங்கீகரிக்கப்படாது மட்டும் நான் சொல்லிட்டு வந்து முடிக்கிறேன். எப்படி ஜெபிக்கணுங்கிறத கர்த்தர் சித்தம் பண்றேன்னா ஒரு நாள் பார்க்கலாம். சரியா? இப்போ யாருடைய ஜெபம் அங்கீகரிக்கப்படும்னா நீதிமொழிகள் 15:28. ஆமென். நீதிமான்கள் ஜெபமும் கேட்கிறார் இல்லையா? அப்போ யாருடைய ஜெபத்தை கேட்கிறாரு? நீதிமான்களின் ஜெபத்தை வந்து கேட்கிறாரு. இனி ஒரு வசனம் கூட, அதுல 8வது வசனம் கூட வாசிங்க. நீதிமொழிகள் 15:8. செம்மையானவர்களின் ஜெபம். ஓகே, அப்போ இது நீதிமொழி 15:29-8 இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது செம்மையானவர்கள் ஜெபம் தான் வந்து அவருக்கு பிரியம். ஒண்ணு. ரெண்டாவது, நீதிமான்களின் ஜெபத்தை தான் அவர் கேட்கிறார். நீதிமான ஆய் ஜெபிக்கும் போதுதான் ஜெபமே கேட்கப்படும். அது வரைக்கும் வந்து நம்ம ஜெபிக்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் வந்து நினைச்சுக்கலாம். ஓகேவா? நம்ம ஜெபிச்சு பழகுறோம். இங்க கற்றுக் கொடுப்பாங்க, நம்ம ஜெபிச்சு. அதுக்குதான் அவருடைய வசனம் வசனம் வசனம். ஏன் வசனத்துக்கு போறதுன்னா அந்த வசனம் தான் நம்மளை உருவாக்கும். அந்த வசனம் உருவாக்கி நீதிமான ஆக்கினாதான் வந்து நம்ம வந்து ஜெபிக்கிறதே வந்து கேட்கப்படும். அது வரைக்கும் ஜெபம் வந்து அதை சொல்லுவாங்க பாத்தீங்களா, இந்த ஜெபம் வந்து கூறிய தாண்டி போகாது அப்படின்னு. விஷயம் அதுதான். நம்ம எப்படி பார்க்காமனா நமக்கு முன்னாடி இருக்க அவங்களுக்கு தெரியும் அபிஷேகப்பட்ட நபர். ஓகே, இந்த ஆவி எப்படி அப்படின்ட்டு. சரி, அப்போ இவங்க 2 பேரும் ஜெபிச்சா வந்து இவங்களுடைய ஜெபம் வந்து பிரியம். அதுக்கு வசனம் கண்டிப்பா முடியும். இந்த தன்மையில இருக்கு. இன்னும் ஒரு வசனம் 28:9 நீதிமொழிகள் 28:9. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. அப்போ யாருன்னா இங்க சர்ச்சில் வந்து தூங்கிட்டு, ஓகேவா, இல்ல அவருடைய வார்த்தை கேட்கணும், உலக சிந்த, வீட்டு சிந்த, இந்த மாதிரி இருக்கிறவங்க ஜெபிச்சா கேட்கப்படாது அப்படின்னு வசனம் சொல்லுது. ஓகேவா? தூங்குறவங்களுக்கு தப்பா சொல்ல, அது ரட்சிப்பு கரெக்டா இல்லாதனாலதான் தூங்குறேன். நான் தான் ரோசித்தியா நம்ம வந்து சொல்றது இல்லை. ஓகேவா? அது வந்து மற்றவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தூங்கும்போது தான் கோவம் வருது இல்லையா? அது வந்து அவங்களுடைய வேலை செய்யறாங்க. நிறைய பேர் வீட்டுல வேலை செய்யறாங்க, வெளியே வேலை செய்யறாங்க. ஃபுல்லா அது வேற லேடிஸுக்கு வந்து சாபமா என்னன்னு கூட வந்து தெரியல. ஃபுல்லா வேலையா இருக்கு. இதுல எப்படி தேவனை தேடி எப்படி வருவீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க அவர் நேசிக்க ஒவ்வொன்றா அவர் கிளியர் பண்ணிட்டு வருவார். ஹல்லேலூயா. முழு நேரம் இரவும் பகலும் மோசை மாதிரி முகமா தேவனோட பேசுறதுக்கு எல்லா வாய்ப்புகளையும் அவர் வந்து நிச்சயமா கொடுப்பார். ஓகேவா? அப்ப நீங்க எப்படி இருக்கணும்னா, தேவன் விரும்புறது திறப்புல நிக்கணும். திறப்புனா அக்னியில போய் விடு அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அவருடைய கோப அக்னியில. ஓகே, அவர் தேசத்தை அழிக்க சித்தம் கொண்டு இருக்காரு. அதை அழிக்காதபடிக்கு ஒருத்தர் போய் நிக்கணும். அவர் இன்னும் தெரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் ஒண்ணு முடிவு பண்ணிட்டா அதை எதிர்க்கவோ அதை தடுக்கவோ ஒருத்தராலையுமே வந்து முடியவே முடியாது. ஓகேவா? இப்ப மோசே வந்து அந்த டைம் தான் இஸ்ரேல் ஜனங்களை அடிக்கல. ஆனா உள்ள போனது அங்க இருந்த 2 பேர் தான். அந்த டைம்ல இருந்த 2 பேர் தான். ஓகேவா? காலைக்கும் யோசுவா மட்டும்தான். மற்ற எல்லாரையும் போக அடிச்சுட்டார். அவர் விரும்புறது. ஓகே, அது தேவனுடைய தன்மை. ஓகே, அதுக்கு விரோதமா போயிடக்கூடாது. ஓகே, கர்த்தர் இப்ப நினிவே பட்டணத்தை அடிச்சாரா இல்லையா? அந்த டைம் அடிக்கல. ஓகே, அது நினிவே ஆகும் நினைக்கிறேன். நினிவே பாரம் சொல்லிட்டு ஃபுல்லாவே இருக்கும். என்ன நினிவே பட்டணம் அழிஞ்சு போயிடுச்சு கிடையாது.
ஓகே, கர்த்தர் அப்புறம் அடிச்சார். அந்த நேரத்துல மனம் திரும்பினாங்க. அப்போ அப்படிப்பட்டவங்கள, ஓகேவா, கர்த்தர் வேற வழி இல்லாம அவர் என்ன நீடிய பொறுமையோட இருக்காரு, எல்லா ஜனங்களும் மனம் திரும்புறது இல்லையா? ஓகே, அப்போ நம்ம அந்த இடத்துல மோசே மாதிரி அவருடைய சிந்தையில போயிட்டு அவருக்கு வேண்டி நம்ம ஜெபிக்கிறவங்கள, தேவ சமூகத்துல நிற்கிறவங்கள கர்த்தர் தாமே இந்த வார்த்தையில ஆசீர்வதிப்பார்.